அனைவருக்கும் வணக்கம். நான் வள்ளலார் ஃபிசியோதெரபி சென்டர்லேருந்து ஃபிசியோதெரபிஸ்ட் சதீஷ்லன் பேசுகிறேன். அனைவருக்கும் விஜயதசமி வாழ்த்துக்கள். நம்ம ஃபிசியோதெரபி சென்டர் சமயபுரத்தில் இப்போ செயல்பட்டு இருக்குது. கடந்த 15 வருடங்களாக மக்கள் பணியாற்றுறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டென்னிஸ் எல்போ. டென்னிஸ் எல்போ அப்படிங்கிறது பொதுவாக டென்னிஸ் பிளேயர்ஸுக்கு மட்டும்தான் வரணும் அப்படின்னு இல்லைங்க. வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய லேடிஸ்க்கோ இல்லை வெளியில் வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கோ அந்த கைகள் வலுக்கொண்டு ஒரு சடனாக ஒரு வெயிட்டை தூக்கும் பொழுது அப்படியாப்பட்ட நபர்களுக்கு இந்த டென்னிஸ் எல்போங்கிறது வந்து பொதுவாக வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகங்க. ஸோ டென்னிஸ் எல்போங்கிறது அதிகமாக வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா ரைட் சைடு வந்து காமனாக நாங்கள் அதிகமான வேலைகள் இந்தியன்ஸுக்கு அது ரைட் டாமினன்ட் அப்படின்றதால வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டென்னிஸ் எல்போங்கிறது எலும்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் அந்த எலும்புலேருந்து கனெக்ட் ஆகி வரக்கூடிய தசையில் ஏற்படக்கூடிய ஒரு விளைவுகளால் ஏற்படக்கூடியது தான் இந்த டென்னிஸ் எல்போங்க. ஸோ இதுக்கான ஃபிசியோதெரபி சிகிச்சை முறையை வந்து நம்ம சிறப்பான முறையில் நம்ம செயல்படுத்திகிட்டு இருக்கிறோம். இது வந்து அந்த முழங்கையினுடைய அந்த வழியாக வரக்கூடிய ஒரு நரம்பினுடைய அழுத்தத்துலேயும் இந்த டென்னிஸ் எல்போ வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. ஸோ இது வந்துட்டுனா ஒரு டம்ளரை பிடிச்சு காஃபி குடிக்கிறது சிரமமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. மிக எளிமையான அந்த ஆக்ஷன் அதுவே வருவதற்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம சில பயிற்சி முறைகளை கொடுத்து திரும்ப ரெக்கவரி பண்ணுறது தாங்க. பேஷண்ட்டுடைய ப்ராப்ளம் வந்து கையை மடக்கி நீட்டினாவோ இல்லை மணிக்கட்டை அசைச்சாவோ வலியை ஏற்படுத்துதுன்னு சொல்கிறது தான். ஸோ அதை வந்து முதல்ல நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அசஸ் பண்ணிவிட்டு அந்த வலியினுடைய தன்மைக்கு ஏற்ப வலியை குறைக்கிறதுக்காக சில விஷயங்களை நாங்கள் எலக்ட்ரோதெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை முறையில் மேற்கொள்வோம். அதற்கு பிறகு எக்ஸசைசஸ் தெரப்பி கொடுத்து அதில் எக்ஸசைசஸ் வந்து ஆக்டிவ் அசிஸ்டட் எக்ஸசைசஸ், ரெசிஸ்டட் டைப் ஆஃப் எக்ஸசைசஸ்லாம் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கிளினிக்கில் வந்து பார்த்திங்கன்னா சில மேனுவல் டெக்னிக்ஸையும் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ பேஷண்ட்ஸுக்கு வந்து இது நல்ல ஒரு சரியான தீர்வை இந்த ஃபிசியோதெரப்பி மூலமாக இந்த டென்னிஸ் எல்போக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஏதாவது இது போல் பிரச்சனைகள் வரும் பொழுது தைரியமாக உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிசியோதெரபி சென்டரை போயிட்டு ஃபிசியோதெரபிஸ்ட்டை பாருங்கள். அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஃபிசியோதெரப்பியை எடுத்துக்கோங்க. அதில் எந்த தவறும் கிடையாது. வேறு ப்ராப்ளம்ஸு, அதாவது ஒரு கார்டியாக் பேஷண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கலாம், அந்த கையுடைய இதில் சர்ஜரி பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சுகர் பேஷண்ட்ஸோ இல்லை அது ரிலேட்டடாக ட்ரக்ஸு ஹெவியாக எடுக்கிறவங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது அவங்க ஃபிசிஷியனையும் நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். கன்சல்ட் பண்ணிவிட்டு ஃபிசியோதெரப்பியும் சேர்த்து நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் கூடுதலாக அந்த சதையினுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த தன்மை வந்து மாறி அந்த மசிலுடைய ஸ்ட்ரென்த்து உங்களுக்கு கிடச்சிரும். அப்போ இந்த வலியிலிருந்து நீங்கள் விடுபட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நோக்கி நீங்கள் பயணிக்கலாம். நன்றி, வணக்கம்.